வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது சுமதி வளவு அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ZEE5ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அர்ஜுன் அசோகன் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. அதாவது சுமதி வளவு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹேர்பின் பெண்ட்ல நடக்கக்கூடிய அமானுஷங்கள் அப்படின்ற தீம்ல தான் இந்த கதை போகும். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஊரை காட்டுறாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க 8 மணிக்கு மேல ஊரை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சுமதி வளவு வழியா தான் போய் ஆகணும். அங்க நிறைய அமானுஷமான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஊரை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோவான அர்ஜுன் அசோகன். இவரு 8 மணிலாம் கிடையாது, 7 மணிக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சிருவாரு. அந்த அளவுக்கு பயந்த சுபாவம் கொண்டவரா இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சோ இவரோட லவ் லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அண்ட் இவரு எதனால அந்த வளவுக்கு போகிற மாதிரியான ஒரு சினாரியோ உண்டாகுது. ஆல்சோ இதுக்கு முன்னாடி ஊரை விட்டு ஓடி போன அந்த பொண்ணு யாரு, அவளுக்கு என்ன ஆகியிருக்கும் அண்ட் சுமதி அப்படின்றவங்களோட அந்த பேக் ஸ்டோரி என்ன, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பேசிக் பிளாட், அதாவது ஒரு கொண்டை ஊசி வளைவுல இருக்கக்கூடிய ஒரு ஹாரர் அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஓப்பனிங் சீன் அப்படின்றது ரொம்ப நீட்டாவே அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து இனிஷியலா நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் அப்படின்றதும் ஓரளவுக்கு சுவாரஸ்யத்தை உண்டாக்கிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அர்ஜுன் அசோகனோட லைஃபை காட்டுவாங்க. ஒரு ரொட்டீனான ஃபேமிலி டிராமா அப்படின்ற மாதிரி அந்த போர்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னடா இது பயங்கர கிரிப்பிங்கான ஒரு ஹாரர் மூவி மாதிரி தொடங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நடுவுல ஒரு சில ஹாரர் ஜெனரேஷன் அப்படின்றதெல்லாம் வச்சிருந்தாங்க. பட் அது எல்லாமே ரொம்ப ரிப்பீட்டிவான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல அந்த சுமதிக்கான பிளாஷ்பேக் அப்படின்றது ஓரளவுக்கு நீட்டா கன்வே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஓடி போன பொண்ணுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல சுவாரஸ்யம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு ஹாரர் த்ரில்லர்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 2 விஷயங்கள்ல ஒண்ணு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அடுத்ததான் நம்மளை பயம்படுத்துற மாதிரியான ஒரு ஹாரர் சீக்வன்சஸ், இது ரெண்டுமே ரொம்ப கம்மியா இருந்த ஒரு படம் தான் இந்த படம். ஒண்ணு இந்த படத்தை ரொம்ப சீரியஸான ஹாரர் மூவியா எடுத்துருக்கலாம், இல்லைன்னா காஞ்சனா முனி மாதிரி ஒரு காமெடி கலந்த ஒரு ஹாரரா ஃபுல் ஃபிளெஜ்டா அப்படியே கொண்டு போயிருக்கலாம். பட் இந்த படம் ஒரு 2 கட்டாந்தனமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ட்ரை பண்ணுனா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. ஒரு ஓகேஷான படம் தான். அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, மைல்டா பிளட் சீன்ஸ் இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.